மாப்பிள்ளை தம்பி எல்லாமே சட்டப்பூர்வமா தான் செய்வாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் பெருசா எதுவுமே வராது. நீ தைரியமா இரு. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னமோ வந்தவங்க தான் போலீஸ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரிஞ்சது. அதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப அவரை விசாரிக்கிறேன்ற பேர்ல என்ன பண்றாங்களோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மா. இங்க பாரு, நான் தான் உனக்கு சொல்றேன்ல, கம்பெனில கொஞ்சம் பணம் நஷ்டம் ஆயிருக்கும், எப்பவுமே லாபமே தான் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இது அவங்க முறையா விசாரிச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அவரை அடிச்சு கஷ்டப்படுத்துவாங்களோன்னு. சிச்சி, அடிக்கிற அளவுக்கெல்லாம் மாப்பிள்ள என்ன தப்பு செஞ்சாரு? அதுவும் அவர் ஒரு சென்னையில பெரிய பிசினஸ் மேனு, சும்மாலாம் கை நீட்டிட மாட்டாங்க. பெரியம்மா, நாம வக்கீல வச்சு அவரை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுவோமா? எப்படி பண்ணணும் பெரியம்மா? அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. வழக்கமா மாப்பிள்ள கம்பெனிக்கு எந்த வக்கீல் இருப்பாங்க? ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருக்கா?